என்ன சமையலோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ தான் நீங்கள் நம்ம ஃப்ரம் கோவை சேனல் பார்க்குறீங்களா? அப்போ மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இந்த பொங்கலுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக நல்ல அருமையான சுவையில் கல்கண்டு பொங்கல் எப்படி செய்யறதை பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 3/4 கப் அளவு பச்சரிசி, அதே கப் அளவில் 3/4 கப் கல்கண்டு, 1/4 கப் அளவு பாசிப்பருப்பு, 1/4 லிட்டர் பால், கொஞ்சமாக குங்குமப்பூவை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இந்த குங்குமப்பூ ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட குங்குமப்பூ இல்லைன்னா கொஞ்சமாக பச்சை கற்பூரம் சேர்த்திக்கோங்க, அது நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். 10 உடைச்ச முந்திரி, 3 ஏலக்காய், 1 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். நெய் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவு. முதல்ல நம்ம பருப்பை வறுத்து அரிசியோடு சேர்த்துக்கலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு பருப்பை சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியமாக வச்சுட்டு இந்த பருப்பை பொன்னிறமாக வறுத்துருங்க. ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பருப்பு நல்லா வறுத்துட்டோம். இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சரிசியை 2லேருந்து 3 வாட்டி நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். அரிசியும் பருப்பையும் ஒரு 4 விசில் பால் தண்ணி சேர்த்து நம்ம நல்லா வேக வச்சிடலாம். வறுத்த பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க 1/4 லிட்டர் பாலில் 3/4 கப் அளவு பால் சேர்த்துக்கலாம். திரும்ப ஒரு 2 கப் தண்ணி சேர்த்து இந்த அரிசியும் பருப்பையும் நல்லா குழைவாக வேக வச்சு எடுத்துக்கலாம். நிறைய தண்ணி சேர்த்து குக்கரில் அரிசியும் பருப்பையும் வேக வச்சிடாதீங்க. அப்படி வேக வச்சிட்டிங்கன்னா இந்த பொங்கல் ரொம்ப வலுவலுன்னு ஆகிடும். 2 கப் தண்ணி 3/4 கப் பால் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு குக்கருக்கு மூடி போட்டு ஒரு 4 விசில் இந்த அரிசியும் பருப்பும் நல்லா குழைய வேகட்டும். இப்போ 4 விசில் வந்துடுச்சு. இப்போ குக்கரை மாற்றி வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரியை நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு தாளிப்பு கரண்டியில் 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரியை பொன்னிறமாக வறுத்துக்கலாம். அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு முந்திரியை வறுத்தெடுங்க. முந்திரி இப்போ நல்லா பொன்னிறமாயிடுச்சு. இதையும் மாற்றி வச்சிடலாம். இப்போ ப்ரெஷர் இறங்கிடுச்சு. நம்ம குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அரிசியும் பருப்பும் நல்லா வெந்திருக்கு. இது மாதிரி ஒரு கரண்டி வச்சு அரிசியும் பருப்பையும் நல்லா மசிச்சு விடுங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா கிளறி விடுங்க. அரிசியும் பருப்பு நல்லா குழைவாயிரும். இப்போ அரிசியும் பருப்பு நல்லா குழஞ்சிருச்சு. அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க கல்கண்டை சேர்த்திக்கலாம். ஊற வச்சுருக்க குங்குமப்பூ தண்ணியும் சேர்த்துக்கலாம். மீதி இருக்க பாலையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணி மிதமான தீயில் இந்த கல்கண்டு நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டே இருங்க. பார்க்கவே ரொம்ப அருமையான கலரில் இருக்குது. கல்கண்டு இலகி வர ஒரு 5 நிமிஷம் டைம் எடுத்துக்கும். அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டே இருங்க. கல்கண்டு நல்லா இலகிடுச்சு. நம்மளோட பொங்கல் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க ஏலக்காயும் கிராம்பையும் தட்டி இதோட சேர்த்துக்கலாம். கல்கண்டு சாதம் இதே மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பருப்பை தவிர்த்துட்டு நீங்கள் இதே மாதிரி கல்கண்டு சாதம் செய்யலாம். நார்மலாக நம்ம எப்பவும் மண்டவெல்லம் சேர்த்து தான் பொங்கல் செய்வோம். இந்த பொங்கலுக்கு நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த கல்கண்டு பொங்கல் செஞ்சு பாருங்கள். ரொம்ப அருமையான சுவையில் இருக்கும். கல்கண்டு கரைஞ்சி பொங்கலோட சேர்ந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பொங்கலை நல்லா கிளறி விட்டுட்டு ஏலக்காயை தட்டி எடுத்துக்கலாம்.
இது மாதிரி ஏலக்காயும் கிராம்பையும் ஒன்றா ரெண்டாக தட்டி சேர்த்துக்குங்க. இந்த பொங்கலுக்கு ரொம்ப அருமையான மணத்தை கொடுக்கும் அது. பொங்கல் இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம தட்டி வச்சுருக்க ஏலக்காய் கிராம்பு சேர்த்துக்கலாம். ஒரு கிராம்பு மட்டும் சேர்த்துக்குங்க, நிறையா கிராம்பு சேர்த்துறாதீங்க. அடுத்ததாக நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியும் சேர்த்துக்கலாம். இந்த பொங்கலுக்கு கொஞ்சம் கூடுதலாக நெய் சேர்த்துட்டா ரொம்ப தூக்கலான சுவையில் இருக்கும். நான் அதனால் 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இந்த நெய்யோட அளவு உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப அருமையான சுவையில் ரொம்ப கொஞ்சம் வித்தியாசமான கல்கண்டு பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இந்த பொங்கலுக்கு கட்டாயம் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பொங்கலுக்கு கரெக்டான பதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தளர்வான பதத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பொங்கலை எடுத்துருங்க. நல்ல திக்கான பதத்தில் பொங்கலை கிளறி எடுத்துட்டிங்கன்னா ஆற ரொம்ப டைட்டாயிரும் பொங்கல், சாப்பிட நல்லா இருக்காது. அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான நம்மளோட கல்கண்டு பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். கட்டாயம் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம ஃப்ரம் கோவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். திரும்ப ஒரு நல்ல ரெசிபி வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பை பாய், டேக் கேர்.